சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உலகத் தமிழர்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். தொலைக்காட்சியினுடைய சர்வதேச காணொளிக்காக உங்கள் அனைவர்களையும் இன்றைக்கு நான் பேச போகிறேன். முக்கியமாக நாம் இப்போ பேச போகிறது ஈரானுடைய போரில் என்ன நடக்கிறது, அப்டேட்ஸ். அதாவது நாம் ஒரு செய்தியை சொன்னால் அது உண்மையாக இருந்தால் உடனடியாக அது உலகத்திற்கு அது தெரிந்துவிடும். அது பொய்ப்பித்தால் அது தெரியாது. ஏனென்று கேட்டால், நிச்சயமாக இப்பொழுது ஈரானுடைய போரில் அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், அமெரிக்கா ஆட்களை படுகொலைகள் செய்கிறார்கள், அதில் அவர்களுக்கு வெற்றி. 12 நாள் போரில் ஏராளமானவர்களை கொலை செய்தார்கள். அதாவது 12 விஞ்ஞானிகள், 30 இராணுவ தளபதிகள், தற்போது சையத் அலி காமெனி அவரோடு சேர்ந்து 48 பேர். இதெல்லாம் எலிமினேஷன். அவர்கள் ராஜரீதியாக பல பில்லியன் கோடிகளை கொடுத்து உள்ளிருந்து செங்கலை உருவி ஆட்களை கொலை செய்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலில் அவர்களுடைய திட்டம் எப்படி பொய்ப்பிச்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அமெரிக்காவுடைய திட்டம் எப்படி பொய்ப்பித்தது என்று சொன்னால், ஈரான் இருக்கக்கூடிய 31 ப்ராவின்ஸ், அதாவது மாவட்டங்கள், மாகாணங்கள் அல்லது மாகாணங்கள், அந்த மாகாணங்களில் ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் தனித்தனி குழுக்களை, இராணுவ குழுக்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த குழுக்கள் மலைகளின் கீழும் இன்னும் மனிதர்கள் நுழைய முடியாத இடங்களிலும் காடுகளிலும் தங்களுடைய நிலக்கீழ் இராணுவ தளவாடங்களை 5 தசாப்தங்களாக அவர்கள் முழுமைப்படுத்தி, ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்றது, முழுமையடைந்த இராணுவமாக அவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய திட்டம் என்ன? தலைமையை அடித்தால் நாட்டில் பெரும் குழப்பம் வரும், உத்தரவு பிறப்பிக்க எவனும் இல்லை, மக்கள் வீதிக்கு வருவார்கள், ரிவோல்ட், இன்சர்ஜென்சி டு பி பாசிபிள், கொந்தளிப்பும் ஆர்ப்பாட்டமும், ப்ரொசஷன், ப்ரொட்டஸ்ட், அப்படி ஏதாவது ஒன்று வரும். மக்கள் கிளர்த்தெறிந்து அஜிடேஷன்ல பயங்கரமாக பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், கூட்டங்கள் வலுவிழக்கிற போது நாம் உள்ளே நுழைந்து விடலாம். இதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். இமாம் அலி கமேனி ஒரு ஷியா பிரிவினுடைய தலைவராக இருந்து அவருடைய மரணத்திற்கு பின்பு, இத்தனை நாட்களுக்கு பின்பும், 14-15 நாட்களுக்கு பின்பும் அந்த தேசத்தில் நேற்று ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அதாவது அந்த பேரணியின் பெயர் என்ன? குத்ஸ் பேரணி. பலஸ்தீனத்திற்கு அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக நடந்த ஒரு மாபெரும் பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தேசியவாதத்தை முழங்கியவர்களாக சாலைகளில் கூடுகிறார்கள். இந்த கூட்டத்தில் அமெரிக்க உளவாளிகள் இருக்கிறார்கள், CIA, யூத உளவாளிகள் இருப்பார்கள், எல்லாருமே இருப்பார்கள். அது யாராலும் கணிக்க முடியாது. அன்ரெஸ்டோர்டு கேதரிங், கட்டுப்படுத்துவதற்கு இயலாது. அப்படி ஒரு ரெஸ்டோரேஷன் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஈரானுடைய பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் 2 வீலர்ல வர்றார். எவ்வளவு மனசுல அழுத்தமும் தெனாவட்டும், நம்ம பாணிசில சொல்ல போனா உயிர் பயமும் இல்லாம மசூத் பெசஸ்கியான் ரோட்ல கூட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்பாஸ் அராகச்சி கூட்டத்துல நிற்கிறார். டிஃபென்ஸ் செக்ரட்டரி அலி லாரிஜானி பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை சொல்லி கொடுத்தா 5 நிமிஷத்துல அவங்க மேல இருந்து ராக்கெட் அடிக்கலாம், 700 கிலோமீட்டர் நிறுத்தி வைத்திருக்கப்பட்ட ஆப்ரஹாம் லிங்கனில் இருந்து தாக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். அப்படி என்றால் உயிர் பயம் இல்லாதல் இவர்கள்லாம் நடு ரோட்ல டீ குடிக்கிற கதையா நிற்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. வீடியோ வெளியாயிடுச்சு எல்லா சேனல்லையும். ஆனால் பெஞ்சமின் நெத்தானியாகு எங்க இருக்கிறார் தெரியாது, பெசலேல் ஸ்மோட்ரிச் எங்க இருக்கிறார் தெரியாது, பென் கேவிர் எங்க இருக்கிறார் தெரியாது. எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, பங்கருக்குள்ள இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில கூட
ஆயத்துல்லா கமேனியை அந்த இடம் பாதுகாப்பு இல்லாதது, தலைவரே நீங்கள் அங்கிருந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். 86 வயதில் நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்ய போறேன்பா? எனக்கு இறைவன் நாடினால் நான் மரணித்து போவேன். இறைவன் நாடினால் இந்த உலகத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்திருக்கிறதாக தகவல். இதை மோப்பம் குடித்து ஒரு 86 வயசு மனுஷனை 30 குண்டுகளை போட்டு அடித்து காலி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி கிடையாது. இராணுவங்களை அடிப்பது, இராணுவத்தை தாக்குவது வேறு. போர் என்றால் பொதுமக்களை கொல்லுவது, இதெல்லாம் ஒரு விவகாரம். இந்த வலிமையான சித்தாந்தமும் மனோ வலிமையும் தான் இன்னும் எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அவர்களை தோற்கடிக்க முடியாது. இது ஒரு பார்வை. நான் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கேன். இது ஒரு பார்வை. உலகத்தில் வரலாற்றில் நாம் பல விவகாரங்களை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட மன உறுதிக்கும் தைரியமும் உலகத்தில் கொடுக்கிற வெற்றியை விட எதுவுமே கொடுக்க முடியாது. இந்த இடத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா தோல்வி கண்டு விட்டது. இரண்டாவது, அவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் 31 பிராவின்ஸிலும் நிர்ணயிக்கப்பட்ட இராணுவ குழுக்கள், அவர்களுக்கான ஆயுதங்கள், அவர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், சென்காம் என்று சொல்லக்கூடிய மத்திய கட்டளை தளங்களிலிருந்து பொதுவாக அவர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது, கடத்தப்படுகிறது செய்தி. அதை புரிந்து கொண்டு அவர்கள் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கும். அது ஒரு செய்தி மட்டும்தான். அவர்களுடைய செயல்பாடுகளில் எந்த பாதிப்பும் இல்லை. இதுதான் ஈரானின் வெற்றிக்கு காரணம். இரண்டாவது, இந்த போரின் வாயிலாக 41க்கு மேல் அவர்கள் நேற்று சொன்ன மாதிரி ரமலான் மேட்டியர்ஸ் அட்டாக்டு, பலர் வந்து கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்ப்பது அவர்களுடைய ஆயுத குவிப்பை ஏன் இவர்களால் காலி செய்ய முடியவில்லை என்னென்று கேட்டால், இன்றைக்கு ஒரு காணொளி வெளியானது. அந்த காணொளியில இவர்கள் கார்கில் அப்படிங்கிற ஒரு இடம், அது ஒரு 5000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மத்திய ஆசியாவுக்கு, குறிப்பாக சீனாவிற்கு உயிரை போன்ற இந்த கார்கிங்கிற அந்த ஏரியாவில் தான் அதிகமான எண்ணெய் வளம் சேமிப்பு, ரிஃபைன், ஒரே நேரத்தில் 7-8 கப்பல்களில் ஆயில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய வசதி அங்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய தளம். அதை அமெரிக்கா குண்டு வீசிட்டார்கள். இப்பொழுது மேலும் கொதிக்கிறது. அதற்கு காரணம் என்ன? சீனாவினுடைய பொருளாதாரத்தை எழுவை ஒழிப்பதற்குத்தான் நிக்கோலஸ் மதுராவை கொலை செய்ததை போன்று, அவரை கைது செய்ததை போன்று இன்றைக்கு இந்த தவறை மீண்டும் அமெரிக்கா செய்திருக்கிறது. இதன் மூலமாக அமெரிக்கா, நீங்கள் காட்டிக் கொடுக்கிறீர்கள், அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உங்களுடைய செய்தி படத்தின் மூலம் ஈரானுக்கு உதவுகிறீர்களா, உங்களுக்கு வரக்கூடிய ஆயிலை நான் காலி செய்வேன் அப்படின்னு தான் இந்த படைகள் அந்த கார்க் பகுதிகளில் குண்டு வீசியிருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்தாலும் கூட அதில் இப்பொழுது சிதிகலம் அடைந்திருக்கிறது ஈரானில். ஆனால் இதையெல்லாம் அடித்து துவம்சம் செய்வதால் அவர்கள் மீண்டும் 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 உருக்குடுத்து எழும்புவதை போன்று, அதாவது திருப்பி திருப்பி அவர்கள் வெட்ட வெட்ட வளர்கிற கதையாகத்தான் வளர்கிறார்களே தவிர அவர்கள் குறைந்த மாதிரி தெரியவில்லை. இப்பொழுது சீனாவை மீண்டும் மீண்டும் அதிகமான உதவிகள் அமெரிக்காவுக்கு எதிராக செய்ய தூண்டியிருக்கிறது. சீனா ஏராளமான ஆயுதங்களை கொடுக்கின்றது, சீனா ஏராளமான வலிமையான விவகாரங்களை எல்லாம் கொடுக்கின்றது. ஆனால் இப்போது சீனா மிக மிக அதிகமாக உதவி செய்வதற்கு காரணம், அவர்களை சீண்டி பார்த்ததின் காரணம், அவர்களுக்கு எலும்பை முடிப்பதற்கு, பொருளாதாரத்தை நசுக்குவதற்கு இன்றைக்கு 5000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கர்க் பகுதிகளிலிருந்து குண்டுகளை வீசியதால் இப்போது மீண்டும் போர் கொதிநிலையை அடைந்திருக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய பீட் ஹெர்ட்ஸ் தனது பேட்டியில், நாங்கள் ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், நாங்கள் விமானங்களை அழித்து விட்டோம், 1-2 இருப்பதை எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உலகின் பெரும் அதிசயமிக்க ஒரு காட்சி வெளியானது. அது என்னவென்றால், ஏவுகணைகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உலகம் முழுவதும் வருகிறது. ஒரு பெரிய மொபைல் வண்டியில் நகர்த்தக்கூடிய பொருளிலிருந்து வீசுவார்கள், தரையிலிருந்தும் வீசப்படும். ராக்கெட் குண்டுகள் சிறிய விஷயமாய் வீசப்படும். ஆர்பிஜி, ராக்கெட் ப்ரொஃபைல்டு கன், அதை நீங்கள் பலஸ்தீனத்தில் பார்த்திருப்பீர்கள். கொரம்சோர் போன்றவைகள், அதை போன்று ஃபத்தாஹ் 1, 2
ஷஹாப், அதே மாதிரி கெய்பர் ஷெகான், சிஜ்ஜீல் ஏராளமாக இருக்கிறது. புதிய புதிய ககர், கதர் இவைகளெல்லாம் ஒவ்வொரு பேரிலும் வீசப்படுகிறது. அதுல எல்லாமே ஹைப்பர்சோனிக் தான். இப்ப எப்ப ஈரானை அழிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியுதுன்னா, அந்த காணொளியை பார்த்து நான் ஆச்சரியத்தால் உறைந்து போய்விட்டேன். ஆதாரமான AFP காணொளி. பூமிக்கு உள்ளிருந்து ஏவுகணைகள் வீசப்படுகிறது. அத ஐரோப்பிய ஒரு கமாண்டரேட்டர், ஒரு அரசியல் விமர்சகர், ரொம்ப வயது முதிர்ந்தவர். அதை பத்தி அவர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூமியினுடைய உள்பகுதி மலைகளுக்கு உள் புதைக்கப்பட்ட நிலக்கீழ் சுரங்கங்கள், நிலக்கீழ் தேசங்கள், நிலக்கீழ் ஏவுகணை தளங்களிலிருந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலாக கொண்டு வந்து அதை ஏவுகிறார்கள் தனது இலக்கை. அது நாசகாரமாக டெல்லவீவே முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. ஹைஃபா, வடக்கு பகுதிகள், கோலான் குன்றுகள், அஸ்கலான், இன்னும் திப்ரிஸ், எல்லா இடங்களிலும் பல பல இடங்களில் எல்லாம் இவர்கள் வீசுவது அங்க, அவர்கள் வீசுவது இங்கு, அப்படிங்கிற அளவிற்கு நெவாட்டின் பேஸ் தளங்கள் வரைக்கும் நாசம் செய்யப்படுகிறது. நேற்று கூட சொன்ன 200 பேர் ஒரே இடத்துல. மக்கள் மேற்கு பகுதியிலிருந்தும் கிழக்கு பகுதியிலிருந்தும் மத்திய பகுதியிலிருந்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்க? இஸ்ரேல்ல. எங்கே செல்வது, எங்கே தப்புவது, எப்படி போவது யாருக்கும் தெரியாது. ஏன்னா நிலைமை அந்த அளவிற்கு உச்சபட்ச நிலையை அடைந்திருக்கிறது. இப்ப நம்ம ஒரு கன்க்ளூட்ஸ் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய நிலக்கீழ் சுரங்கங்கள், அவர்களுடைய அந்த வலிமைகளை உலகத்தில் எந்த பங்கர் பஸ்டராலும் போட முடியாது என்று வந்த பிறகு இது ஒரு செய்தியை சொல்கிறது. ஆப்கனில் தொராபுரா மலையில் இதைவிட வலிமையான மலைகள் தான், கிட்டத்தட்ட இதே மாதிரி மலைகள் தான். குண்டுகளை போட்ட பிறகும் 20 ஆண்டுகளாக தாக்கு பிடித்தார்கள், ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதைவிட ஒரு இழிவான கேவலமான தோல்வியை நோக்கி அமெரிக்கா பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை நமக்கு தெரியவில்லை. அமெரிக்கா பேசுகிற நடவடிக்கையில் பீட் ஹெர்ட்ஸ் போன்றவர்களும் டொனால்ட் ட்ரம்புடைய சுண்டி போன முகமும், நீங்கள் வெற்றி பெறவில்லை, பொய்யை சொல்கிறீர்கள். பொதுவாக நல்லா கவனித்துக்கொள்ளுங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு கருத்தை டீகோட்ஸ் அப்படி செய்வாங்களாம். அது என்ன டீகோடிங் அப்படின்னு கேட்டா, ஏதாவது வீடியோ வெளியே வருதுன்னு வைங்க, ஒரு தலைவர் பேசுறார், அவர் யார் வேணாலும் இருப்பார். அந்த வீடியோவை கம்ப்ளீட்டா ஆய்வு செய்வாங்களாம். ஆய்வு செஞ்சு அவருடைய முகம், அவருடைய கண் பார்வை எங்க போகுது, அவருடைய முகத்தினுடைய அந்த வடிவமைப்பு எப்படி இருக்கிறது, கை ஆடுகிறதா, இதையெல்லாம் அவர்கள் ரொம்ப கவனமாக டீகோடிங் இவ்வாறு அடிப்படையில் பார்த்து, இவர் பேசுறது ஒன்று ஆனால் நிலைமை ஒன்றுன்னு பக்காவாக சொல்லிடுவாங்களாம். அதுக்குன்னு ஒரு தனி தெராப்பி இருக்கு பாருங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் கண்களை பார்த்து பேசுவார்கள், ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்கிறாங்க, கவுன்சிலர், மெடிசின், அவங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்களோ, ஒரு நோயாளியை எப்படி பேசி, அதே போன்று டொனால்ட் ட்ரம்புடைய அன்றைய பேச்சு ஒன்று இன்று சுருக்கமாகிவிட்டது. இது மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டியது. அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் உயிருக்கு என்னாச்சு, அவர் அழகாக பேசி பேட்டி கொடுத்திருப்பதன் விளைவாக அவர் இருக்கிறார், அவருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்றுதான் நாம் நம்ப முடியும். ஆனால் சிலர் அதை மறுத்து, அது ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றிய பேச்சில்லை. ஆனாலும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட இருந்த பென்கேவியர் போன்றவர்கள் ஒரு அபாய கட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்திகளும் நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. ஈரான் வலிமையாக தாக்குவதற்கு அனைத்து உளவு அமைப்புகளையும் செய்மதி படங்களையும் கொடுத்தது மட்டுமல்ல, இராணுவங்களுடைய மிக முக்கிய கட்டமைப்புகளை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து 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 வழங்கி வருவதால் எதுவும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அதன் விளைவாகத்தான் பீட் ஹெர்ட்ஸ் பேசக்கூடிய இந்த விஷயம் உண்மை கிடையாது, பொய் சொல்றாங்க. ஏன்னா அவங்க நாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொன்னாலும் அழிக்கப்படலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மேல வந்து தாக்குதலை நடக்கின்ற போது அது உண்மையாக அவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஈரானின் கைகள் ஓங்கி இருக்கிறது. ஈரானுக்கு சேதாரம் இல்லையானா பெரும் சேதம். இஸ்ரேலுக்கு சேதம் என்றால் சேதம், அதை விட கூட ஈரானுக்கு சேதாரம் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய வலிமை குன்றவில்லை, அவர்களுடைய மனோ வலிமையும் குன்றவில்லை, ஆயுத வலிமையும் குன்றவில்லை. அதுதான் அவர்களுக்கு வெற்றியாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதற்கிடையில ஈரானுடைய வலிமையான தலைவர், அவர் முக்கியமானவர்,
சபாநாயகர் மூத்த தலைவர் சையத் அலி காமினியோடு நெருக்கமானவர் பக்கர் கலிபா. அவருடைய பேச்சு என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பாரசீக வளைகுடாவில் உள்ள முக்கிய தீவுகளின் பாதுகாப்பு ஈரானுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவர் ஒட்டுமொத்தமா சொல்றார். இந்த பகுதியானது உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் உயிர்நாடியாக விளங்குவதால் இங்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய பதட்டமும் உலகத்தை பெரிய அளவில் பாதித்து விடும். மேற்கத்திய நாடுகளோ அல்லது அவற்றின் கூட்டணி நாடுகளோ ஈரானின் நிலப்பரப்பில் அத்துமீறினால் அதற்கான விளைவுகள் படுபயங்கரமாக இருக்கும் மட்டுமல்ல, இரத்த ஆறு ஓடும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பக்கர் கலிபா. இன்றைக்கு செய்தி. இரண்டாவது செய்தி, வடகொரியாவினுடைய ஆயுத சப்ளை கப்பல் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பல தொழில்நுட்பங்கள் மீண்டும் அது கடத்தப்படுகிறது. அதனை கை வைத்தால் அது நேரடியாக சீனாவோடு மோதினதற்கு காரணம். மூன்றாவதாக நாம் சொல்லக்கூடிய விவகாரம் என்னவென்றால், இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய செய்தி என்ன? நேற்று சொன்ன அதே செய்தி தான். இது நேற்று முந்தாளில் வந்த செய்தி. இன்னும் தரைக்கீழ் மோனிஷன்ஸ், இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், அனதர் சைபர் வார்ஃபார், cruise missiles, mines and the munitions in the arsenal stock நிறைய இருக்கு, ஏராளமாக வைத்திருப்பதை அவர்கள் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று 600 கன்னி வெடிகள் மொத்தத்தில் 20 கிலோமீட்டர் ஹெர்மோஸ் பலை வடிவங்களில் அது சுட்டப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக சஹாப் 2 கன்னி வெடிகள், அது 111 கிலோ வெயிட்டேஜை சுமந்து கொண்டு தாக்குதல் நடத்தும். இது ஆழமாக இருக்கிறது. இது மேல் இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் இருக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கு சிம்ம சொப்பனம். இரண்டாவது, மஹாம் 350 கேஜ் வெடிபொருட்களை சுமந்து கொண்டு அது ரிலையன்ட் சுயாதீனமாக அது பயணித்து அது கடலுக்கு மேல் செல்லக்கூடிய கப்பல்களை பிரெசிசிவ் அட்டாக், இந்த விஷயமும் இருக்கிறது. அதனை தொடர்ந்து லித்தியம் பேட்டரியால் இயக்கப்படுகின்ற ட்ரோன்கள் மற்றும் இதனை பயன்படுத்துவதற்கும் ஈரான் வல்லமை கொண்டிருக்கிறது. அப்ப ஹெர்மூஸை நாங்கள் உள்ள கைது பண்ணுவோம், ஹெர்மூஸுக்குள்ள இறங்குவோம் அப்படின்னா இதுதான் உங்களின் கதி என்பதையும் இங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அதை தொடர்ந்து இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பல இடங்களில் பல பகுதிகளில் இன்றைக்கு கர்க் பகுதி அடிக்கப்பட்டதால் இனி துபை அடிக்கப்படலாம், சவுதி அரேபியா அடிக்கப்படலாம், அபுதாபி தாக்கப்படலாம், அதே போன்று எங்கெல்லாம் கத்தர் தாக்கப்படலாம். ஏனென்றால் எங்கே எரிவாயு அமெரிக்காவுக்கு சாத்தியமாகிறதோ, அமெரிக்காவினுடைய டாலர் பரிமாற்றத்திற்கு சாத்தியமாக வளம் கூடும் என்று நினைக்கிறார்களோ அதை ஈரானுக்கு சொல்லிக் கொடுப்பது. ஈரானுக்கு தெரியும், ஈரானுக்கு துல்லியமாக படமெடுத்து அனுப்புவது சீனா ரஷ்யா என்பது உறுதியான பிறகு இன்னும் உலகின் பல பகுதிகளில் இது போர் அபாயகரமாக அகலப்படுத்தப்படும். இப்போ குறிப்பாக மத்திய கிழக்கை தாண்டி இனி யூரோப் யூனியனிலும் அமெரிக்க தளங்கள் குறிவைத்து தாக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இன்றைக்கு ஆயுதங்கள் அதிகமாக இருந்தாலும் செயலற்ற நிலையில் அமெரிக்கா இருக்கிறது. அமெரிக்கன் காங்கிரஸ் வருமானத்திற்கு மேல் அமெரிக்கா எக்ஸ்பென்ஸ் செலவீனங்கள் இருப்பதாக கோடிட்டு இந்த நேரத்தில் காட்டியிருப்பது அமெரிக்காவினுடைய ஒரு அன்செர்டினிட்டி பொலிட்டிக்ஸை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நிலையற்ற ஒரு இன்ஸ்டபிலிட்டி அது நமக்கு காட்டுகிறது. நிச்சயமாக அதைத்தான் இருக்கிறது. அமெரிக்காவுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து கேள்வி, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை குறித்த கேள்வி, அமெரிக்காவினுடைய நடவடிக்கை சிஎம் அதாவது பிரசிடென்டுடைய பதவிக்கே பெரும் ஆபத்தாகிவிடும். அதே போன்று உலகின் மிகப்பெரிய பயங்கரமான மனிதனாக அறிவிக்கப்படுகிற பெஞ்சமின் நிதானியாகு இன்னும் இருக்கும் காலமெல்லாம் அந்த நாட்டு பொருளாதாரம் அழிவை நோக்கும். ஒன்று மட்டும் சொல்லி முடிவுக்கு வந்துகிறேன்.
இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆங்கிலத்தில். யாராலும் அழிக்க முடியாத, டச் பண்ண முடியாத சக்தியாக பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த, பிரகடனத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்த, மத்திய கிழக்கை தாண்டி உலகத்தை ஒரு பொத்தானில் அழித்து விடுவோம் என்று சொன்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் காயலான் கடைக்கு செய்கிற குப்பை சரக்குகளாக ஈரானால் வீசப்பட்ட பலிஸ்டிக்ஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் இன்று வரை துவம்சம் செய்கின்றது. தரைகளுக்கு கீழ் புள்ளிகளை அடையாளம் காணாத அளவிற்கு நடுக்காட்டு பகுதியிலிருந்து எந்த உளவாளியும் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு அவர்கள் கீழிருந்து அந்த ஏவுகணைகளை தாக்கும், சர்ஃபேஸில் மேலே மூடி அதற்கு மேல் மணல் பரப்பு. இதெல்லாம் எந்த அமெரிக்காவினுடைய சாதனங்களாலும் அதை அழிக்க முடியாது என்று இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் சொல்கின்ற கருத்து இப்போ உறுதியாயிருக்கிறது. இப்போ கர்க் இடத்தில் அடித்திருப்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஹெர்மூஸையும் மீண்டும் ஒரு பதட்டத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இப்போது மத்திய தரைக்கடலில் அரம்கோ போன்றவைகள் இருப்பதால் அமெரிக்காவின் சார்புடைய தொழிற்சாலைகள், அமெரிக்காவுடைய பொருளாதார மண்டலங்கள் நாசகதியாக ஆகப் போகிறது. இதுதான் இன்றைக்குள்ள செய்தி. மீண்டும் அடுத்த செய்தியில சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.